இங்க இருக்கிற அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 8 பேர் இருக்காங்க. அவங்க என்ன வேலைன்னா அவங்களுக்கு முதலமைச்சர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ரீல்ஸ் போறது ஒரு கண்டென்ட் எடுத்துடணும். கீர்த்தனாக்கு எதிராலாம் பயங்கரமான அவதூறு பிரச்சாரங்கள். ஒரு பள்ளியில போய் மாணவிகளோட நடனம் ஆடுறதெல்லாம் எடுத்து ரீல்ஸா போட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்றாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு அமைச்சர் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்லாம் எந்த இதுவும் கிடையாது. கிராமத்துல போய் பாருங்க ஐயா, சாலையில இன்னும் பேருந்தே போகாத சாலையெல்லாம் கிராமத்துல இருக்கு. அங்க பேருந்து போறதுக்கு வழி ஏற்படுத்தாம இந்த சென்னை சிட்டியை நாங்க ஏசி பஸ் மாத்தோம். யார் கேட்டா ஏசி பஸ்? நான் வந்துட்டு இதெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டுலாம் நான் பேச முடியாது. இவங்க இதுல நான் உடன்படுறேன். போக்குவரத்து கழகத்தை சரி பண்ணணும். மாதம் வந்து 4000 ரூபாய் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே 4000 ரூபாய் தரத்துக்கு பதிலாக வேலை வாய்ப்பு ஏதாவது பண்ணி தரலாம்ல. ஒசூர் ஏர்போர்ட்டும் போயிடுச்சு, பரந்தூர் ஏர்போர்ட்டும் டிவிக்கு மேனிஃபெஸ்டோ சொல்லி கொண்டு வர மாட்டோம்ட்டு. இது 2 ஏர்போர்ட்ஸும் இல்லாமல் இனி ஃபர்தரான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரது எப்படி டிவிக்கு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஓட்டிட்டாங்க. மீதி 5 வருஷ காலத்தில் ஏர்போர்ட் மறுபடியும் கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட் தேடுவாங்க? அதில் டிஎம்கே சொல்கிறது உண்மையாக? சரிங்க, வர கம்பெனிஸ்லாம் ஆந்திரா போயிட்டு இருக்கு, எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இவங்க பட்டியலிடுறாங்கன்றது. இப்போ இருக்கிற 10 லட்சம் கோடி நிதி அந்த கடன், அதை அவங்க 5 வருஷம் முடிக்கும் பொழுது 15 லட்சத்துல நிறுத்தினால பெரிய சவால். அமைச்சரோ இல்ல விஜயோ நினைச்சா ஊழல் ஒளிஞ்சிருமானா அது அவ்வளவு சீக்கிரம் ஒழியாது. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சிஸ்டத்தை மாத்தணும். அப்ப ஆவினை எந்த அளவுக்கு மோசமாகி இருக்கும். நீங்க பலரும் வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க மாதிரி தெரியுறீங்க. ஒவ்வொரு வீட்லயும் கறவை மாடு இருக்கும். பால் கறந்து சொசைட்டில ஊத்துவோம். 38 ரூபா கொடுக்குறவங்கள்ட்ட ஊத்துவோமா, 45 ரூபா கொடுக்குறவங்கள்ட்ட ஊத்துவோமா? இப்போ நிறைய பேர் கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிக்கிறாங்க. அதுக்காக ரொம்ப ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு பல வருஷம்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட் ஜாப்ஸை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது. இப்போ ஜனநாயகம் படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு டெல்லி பிரதிநிதி, அர்ச்சனா கல்பத்தி அவங்களுக்கு ஒரு பதவி. அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து 100 நாட்கள் நிறைவடைந்த நிலையில அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில. ஜென்சிக்களின் பிரதிநிதிகளா இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்ததை நம்பி நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கோம். இப்ப அதை நோக்கி இந்த அரசு இந்த 100 நாட்கள்ல பயணப்பட்டதை நீங்க உணர்றீங்களா? இதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? இதை நோக்கிய கேள்விகள் உங்களுக்கு இருந்தா நீங்க முத்தலீஃப் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் இங்க வருகை தந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். முதல் கேள்வி நான் சார் கிட்ட இருந்தே தொடங்குறேன். சார், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பார்த்தோம்னாக்கா தமிழகத்துல இருக்கிற அரசியல் கட்சிகள்லயே அதிகப்படியான வாக்குறுதிகளையும் நம்பிக்கையும் விதைச்சது வந்து தாவேக்கான்னு சொல்லலாம். ஆனா இப்ப அவங்க வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வரல. பெரும்பான்மையா இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி இல்ல. எதிர்க்கட்சிகள் கழுகு மாதிரி அவங்கள வந்து கண்காணிச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மத்திய அரசோடையும் வந்து எதிர்க்க முடியல. இணக்கமா போறதான்ற ஒரு குழப்பம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு சலசலப்புகள், பிரச்சனைகளுக்கு நடுவுல அவங்க கொண்டு வரேன்னு சொன்ன அந்த மாற்றத்தை அவங்களால கொண்டு வர முடியுமா? அப்படி முடியும்னா அவங்க முன்னாடி பெருசா இருக்கிற சவால்கள் என்ன? ஏதாவது 2 சவால்கள் பெருசா நீங்க சொல்லணும். முதல் சவால்னா நிதி. அந்த நிதியை இப்போ இருக்கிற 10 லட்சம் கோடி நிதி அந்த கடன், அதை அவங்க 5 வருஷம் முடிக்கும் பொழுது 15 லட்சத்துல நிறுத்தினால பெரிய சவால். இவர்கள் ஆட்சியை ஆரம்பிக்கும் பொழுதே, இவர்கள் வரும்பொழுது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், யாருமே கணிக்கல. நான் ஒவ்வொரு எலெக்ஷனுமே கணிப்பேன், கரெக்டா இருக்கும். இவர்களுடைய பல பேட்டிகள்ல நான் சொன்னது, நல்ல ஓட்டு வாங்குவாங்க, சீட்டா கன்வெர்ட் ஆகாது. டிஎம்கே ஜெயிக்காது. டிஎம்கேயோட ஓட்டுகளை தான் இவங்க பிரிப்பாங்க. ஆனால் இந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏடிஎம்கே அவர்கள் சுவீகரிச்சுட்டு அவர்களுக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கணிச்சோம். ஆனா என்ன நடந்ததுன்னா, டிஎம்கே வேணாம் ஏடிஎம்கே வேணாம்னு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஜனங்க. அப்ப அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, நீங்க
இவர்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. நான் பேசின பலரும் எனக்கு நண்பர்கள் எல்லாருமே ஒரு 10 சீட்டு 15 சீட்டு இல்லை 30 சீட்டு ஜெயிப்போம்னு நினைச்சாங்க. 108 எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப அவருடைய வாக்குறுதிகளும் எப்படின்னா புதுசு. 2500 ரூபா, 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபா, மூதாட்டிகளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு, வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000, 6 சிலிண்டரு, என்னென்ன பண்ண முடியுமோ இது எல்லாம் இப்ப நான் சொன்ன மாதிரி தான். இதுதான் இன்னைக்கு அவருடைய நிலைமை. அதான் ஒரு பெரிய சவால். இந்த சவாலை அவர்கள் பண்ணணும். இன்னொன்னு தூய ஆட்சின்றாங்க, ஊழலை ஒழிப்புன்றாங்க. ஆனால் அமைச்சரோ இல்ல விஜயோ நினைச்சா ஊழல் ஒழிஞ்சிருமானா அது அவ்வளவு சீக்கிரம் ஒழியாது. நம்ம சிஸ்டம் வேற. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சிஸ்டத்தை மாத்தணும். சிஸ்டம் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. ஆனால் அதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு போலாம், நடவடிக்கை எடுக்கலாம். கவர்மெண்ட் ஹை அபிஷியல் வரைக்கும் அந்த டெண்டர், ஓப்பன் டெண்டர், நல்ல விஷயம் இப்படி கொண்டு போய்கிட்டே இருந்தா இதை அப்படியே நகர்த்தினா ஒரு நல்ல முடிவு நோக்கி நகரலாம். எடுத்த உடனே கீழே வரைக்கும் சரியாயிடும்னா ஆகாது. நீங்க போய் ஒரு அதிகாரிகிட்ட கேட்டீங்கன்னா பார்த்து கொடுமான்னுவாரு. நீங்க கொஞ்சம் பார்த்து கொடு, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு செல்ல தூக்குனா செல்லாம் தூக்காதீங்க. என்ன கேட்டேன் நானு, முன்னெல்லாம் நாங்க இவ்வளவு வாங்குவோம், இப்ப ஏதாவது பார்த்து கொடுத்துட்டு போங்க. இந்த மாற்றம் தான் இப்ப வந்திருக்கு. இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் பாரு எல்லாம் பழையபடி ஆயிடும். இந்த 6 மாசத்துக்கு பிறகும் இதே நிலைமையை கொண்டு போனாங்கன்னா இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகரும். ஓரளவுக்கு கிடைச்சாலே இந்த ஆட்சிக்கு வெற்றி. அடுத்த 5 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. ஆனால் இதே மாதிரி மறுபடியும் இவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 10ஓட 11 அத்தோட இது ஒன்று முடிவு பண்ணுவாங்க. அதனால இந்த 2 சவால் தான். இந்த 2 விஷயத்த சரி பண்ணாங்கன்னா இந்த கவர்மெண்ட் அடுத்த இடத்துக்கு போய் நகரும். பெருசாலாம் யாரும் எதிர்பார்க்கல. ஸோ நிதி நிலவரத்தை சரியா கையாளுதல், ஊழல் ஒழிப்புல இன்னும் நல்லா கவனம் செலுத்துதல், இது ரெண்டும் நீங்க சொல்றீங்க. இப்ப இதையொட்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம். ஹலோ சார், ஐ எம் ஆதித்யன். என்னோட கேள்வி என்னன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து 30 பேர் அந்த கரூர் டைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து 30 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிக்கிறாங்க. அதுக்காக ரொம்ப ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு பல வருஷம்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட் ஜாப்ஸை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது. இப்போ ஜனநாயகம் படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு டெல்லி பிரதிநிதி, அர்ச்சனா கல்பத்தி அவங்களுக்கு ஒரு பதவி, அதுமாரி ஆன்லைன் ரசிகர் மன்றத்தில் ஒருங்கிணைப்பாளர் அந்த குருக்கு தலைமை சரிபார்ப்பு குழு அவர் போட்டிருக்காப்புல. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் கமாண்ட்ல ஒர்க் பண்றவங்க, இவங்க க்ளோஸா இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்குறாங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். அரசு வேலைன்றது வேற. நீங்க சொல்றது இந்த 31 பேர் கொடுத்தாங்கல்ல, அதுதான் அரசு வேலை. மற்றதெல்லாம் ஒரு டெம்பரரி ஜாப் தான். இவங்க ஆட்சியில் இருக்க வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி. இதுல நான் ஃபர்ஸ்ட் இந்த 31 பேர் கதையை முடிச்சிடுறேன். இன்னைக்கு அரசுல வேலை வாய்ப்பு அந்த ரிட்டையர் ஆகிறவங்க இந்த இதை ஃபில் பண்ணாலே 1.5 லட்சம் பேருக்கு மேல இன்னைக்கு இருக்கிறாங்க. இது இல்லாம பொது நிறுவனங்கள் சொல்ற போக்குவரத்து கழகம், மின்சார வாரியம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அது ஒரு 2.5 லட்சம். இந்த மாதிரி இதெல்லாம் ஃபில் பண்ணாலே நல்ல விஷயம். பிடிஆர் ஒரு இது கொண்டு வந்தாரு. இதை எல்லாத்தையுமே இந்த பொது நிறுவனங்களுடைய இதை கூட டிஎன்பிசிக்குள்ள தான் எடுக்கணும். கார்பரேஷனோ மின்வாரியமோ எது இருந்தாலும் டிஎன்பிசி மூலியமா. அப்போ எல்லோருடைய கனவும் ஏதோ ஒரு அரசு வேலைன்றது தான். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்ல இந்த 31 பேருக்கு வேலை கொடுத்தது யாருக்கும் ஏற்புடையது அல்ல. ஏன் இதை நான் சொல்றேன்னா, 31 பேருக்கு கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு அவங்க மாத்தி கேட்கறாங்க. ஏன் அவங்க கஷ்டப்படுறவங்க கொடுக்கூடாதா அப்படின்றாங்க. அந்த இதுல உயிரிழந்தவர்களுக்கு உடனடியாக அரசு 10 லட்சம், இவர்கள் 20 லட்சம், இன்னும் பலர் சேர்த்து கிட்டத்தட்ட 35 லட்சம். பொருளாதார ரீதியாக அந்த குடும்பம் பிரச்சனை கிடையாது. சரி, அதை மீறி அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு, நல்ல விஷயம். அதை அரசு பதவி கொடுக்கத்தான் செய்யணும்ன்றது கிடையாது. அரசு நினைத்தால் தனியார் இதுல அவர்களுக்கு நல்ல வேலையை ஒதுக்கி தர முடியும். சொன்னா கொடுத்துருவாங்க. அப்ப ஏன் கொடுத்தா என்ன அரசு வேலை அப்படின்னா, இன்னைக்கு இந்த இதுல அரசு வேலை கொடுத்துட்டீங்க. அப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல இறந்து போனாங்களே, பொது பிரச்சனைக்கு தானே துப்பாக்கி குண்டு பாய்ஞ்சு செத்து போனாங்க. அப்ப அவங்களுக்கு யார் அரசு வேலை கொடுக்கறது? மாஞ்சோலை டீ எஸ்டேட் இது போராட்டத்துல ஒரு 17 பேர் இறந்து போனாங்க, அவங்களுக்கு யார் கொடுக்கறது? இந்த ஏர் ஷோ சென்னையில் நடந்ததுல ஒரு 5 பேர் இறந்து போனாங்க, அவங்களும் நெரிசல்ல சிக்கி தானே இறந்து போனாங்க, அவங்களுக்கு யார் வேலை கொடுக்கறது? இப்படி பல முன்னுதாரணங்கள் வரும். ஒரு அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா
அது அடுத்தடுத்து தொடரும் போது அது எப்படி போகணுன்றதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். டிஎன்பிசிக்காக ஒரு வேலைக்கு 1000 பேர் எழுதி காத்துட்டு இருக்கும் பொழுது இது மாதிரி கொடுப்பது சரியல்ல அப்படின்றதுதான் பொதுவான வாதம். நீதிமன்றங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டுலாம் சரின்னு சொல்ல முடியாது. யாருக்கு அரசு வேலை கொடுக்கணும்? இந்த மாதிரி கருணை அடிப்படையிலன்னா ஒருத்தர் ஒரு குழந்தை ஆத்துல விழுந்துருது, காப்பாற்றும் போது உயிர் போயிடுது ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு முதல்ல அரசு வேலை கொடுக்கணும். இல்ல ஒரு ராணுவம், இல்ல வேற ஏதாவது செயற்கரிய செயல், இல்ல ஒரு கவர்மெண்ட் ஒரு இது ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு மெடல் வாங்கிட்டு வர்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒதுக்குவாங்க. மற்றபடி இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நம்ம ஊர்ல அது கேட்டாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் கொடுக்கறத ஏன் தடுக்கிறீங்க அப்படின்றது. கொடுக்கறத தடுக்கல, இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி நடத்துற கூட்டத்துல ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலை. இப்படியே போயிட்டு இருந்தால் உண்மையா கஷ்டப்பட்டு வருஷக்கணக்கில் படிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது? அந்த கேள்விதான் வருது. எந்த கட்சியுமே அவர்கள் சார்ந்தவர்களுக்கு தான் கொடுக்க பார்ப்பாங்க. நீங்க முதலமைச்சரா வந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. இப்ப டெல்லி பிரதிநிதின்றது வந்து ஒரு முக்கியமான துறை. அது மத்திய அரசுக்கும் இவர்களுக்கும் நடுவுல பாலம் இது, இன்னும் பல விஷயங்களுக்கு. அப்ப நம்மளாம் நான் எதிர்பார்த்தோம்னா இந்த கட்சியிலேயே அரசியல் ரீதியா இருக்கிற யாருக்காவது கொடுப்பாங்க, இல்ல அதிகபட்சமா வைகோ கூட கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். இன்னும் அந்த கட்சியிலே சிலர் வந்து டெல்லி பிரதிநிதி எதிர்பார்த்தாங்க. டெல்லி பிரதின்றது ஒரு தனி ஒர்க்கு, அதை கொடுத்தது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா தான் மாறி போச்சு. அர்ச்சனா கல்பாத்தி வந்து அவங்களுக்கு, அர்ச்சனா கல்பாத்தின்னு அவங்க பேரு, அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க பல கோயில்களுக்கெல்லாம் ஏதோ இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அரங்காவலர் குழு உறுப்பினர்ன்றது ஒரு பெரிய இது கிடையாது. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா போன கவர்மெண்ட் அது முந்தின கவர்மெண்ட்லாம் ரொம்ப பேர் கொடுத்துருப்பாங்க. அயன் கார்த்திகேயன் ஒருத்தர் கொடுத்தாங்க. அவர் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் கூட கிடையாது அவரு. ஆனா அவரு இந்த சோசியல் மீடியா அதுன்னு வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த 5 வருஷத்துல ஒரு 700 விஷயங்களுக்கு மட்டும்தான் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்காரு. அப்படி பார்த்தா அவர் கொடுத்த சம்பளம் மற்றதுக்கு, அவருக்கு உதவியாளர் ஒருத்தர் அவருக்கு சம்பளம், இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்ப கொடுத்துருக்கிறது வந்து அவங்க கட்சியில அந்த துறையில, அதாவது சோசியல் மீடியாவுடைய ஹெட் அவர் அந்த குருன்றவர், இன்னொருத்த அம்மா ஒரு ஐடி விங்கில இருக்கிறவங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல கொடுத்த விட பாதிக்கும் குறைவான சம்பளம். அவங்க கட்சிக்கு யாரு கொடுக்காம வேற யாரு கொடுப்பாங்க? மெயினா இப்ப டெல்லி பிரதிநிதி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் காவேரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக கர்நாடகா, அது வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு சார். நம்ம தமிழ்லயே தமிழர்களா இருக்கக்கூடியவே நிறைய பேர் இருக்காங்க. கட்சிக்காக உழைச்சவங்க பல பேர் இருக்காங்க. இதுல வந்து இந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசருக்கு கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் இல்ல. அவருக்கு இத பத்தி தெரியுமா? தெரியாதா? ஒண்ணுமே தெரியாது. ஒரு விவரமுமே தெரியாது. அவருக்கு இவ்வளவு பெரிய முக்கியமான பொறுப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கஷ்ட காலத்துல எங்க கூட இருந்தாங்க. டெல்லி பிரதிநிதின்றது கர்நாடகா, தமிழ்நாடு காவிரி பிரச்சனைக்காக இல்ல. டெல்லி பிரதிநிதின்றது அது டெல்லியில நம்மளுடைய தமிழ்நாடு விவகாரங்களை கவனிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு கேபினட் போஸ்ட். அது கட்சியில அரசியல்ல டெல்லியில சிறப்பா செயல்படுறவங்களுக்கு அது கொடுப்பாங்க. ஜெயலலிதா ஒரு காலத்துல இருந்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவங்களே ராஜ்யசபா எம்பியாவும் ஆக்குவாங்க. அதனால இது கொடுத்தது சர்ச்சைக்குரிய விஷயமா தான் மாறுச்சு. ஏன்னா அவர் இன்னும் கேட்ட தமிழ்நாட்டு ஆள் கிடையாது. அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். இன்னொன்னு அவர் பொலிட்டிக்கலா எதுவும் கிடையாது. அப்ப அவர் என்ன பண்ண போறாரு? இந்த கேள்வி எல்லாருக்கும் தான் இருந்தது. ஒரு ஆட்சியில எல்லாமே கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது, விமர்சனங்களும் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு விமர்சனத்துல இது ஒண்ணு, தன்னுடைய நெருக்கமானவர் கொடுக்கறது. இப்ப அவர் ஆலோசகரா வச்சிருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவருடைய ஸ்ட்ராட்டஜி இதுலயே பல சந்தேகங்கள், பல விமர்சனங்கள் நாங்களே வச்சிருக்கோம். ஆனா தெரிஞ்சோ தெரியாமல ஜெயிச்சிட்டாங்க. அப்ப அவருக்கு பிடிச்சு போச்சு. நீயே எனக்கு ஆலோசகராகவும் இருந்துட்டாரு. விஷ்ணு ரெட்டின்றவர் அவருக்கு குடும்ப நண்பர், கூட வச்சுக்கிட்டாரு. ஆனா ஜீவோ போட்டு இவர்களின் ஆலோசகர்கள் போடல. அன்அபிஷியலா இருக்காங்க. அந்த மாதிரி பலரும் வச்சு சசிகலா இருந்தாங்க, என்ன அபிஷியலா இருந்தாங்க. அதனால ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதோ ஒரு நெருக்கமானவர்கள் கூட இருக்கணும்ன்றதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாவற்றையும் நம்ம வந்து அப்படியே 100% நீ இருன்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. இதுல ஒரு கேள்வி சார். சசிகலா அவர்கள் வந்து கேபினெட் மீட்டிங்கோ இல்ல முக்கிய அதிகாரிகள் இருக்கக்கூடிய மீட்டிங்கோ அவங்க ஜெயலலிதா அவர்களோட உட்காருவாங்களா? ஆனா விஷ்ணு ரெட்டி அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் அந்த மாதிரி கூட்டங்கள்ல ஒரு க்ளோஸ்ட் சர்க்கிள் மீட்டிங்ல உட்கார்ந்ததா சர்ச்சை வந்துச்சு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க ஏதாவது போட்டோ பாத்தீங்களா? பத்திரிகைகள்ல வர செய்தி தான், எல்லாமே யாரும் பாக்குறது இல்ல. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு பத்திரிகைகள் என்னன்னா காடு இந்த மாதிரி கண்டதை போடுறாங்க. எல்லாருக்கும் டோஸ் விட்ட முதலமைச்சர் தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே அந்த முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூப்பிட்டு என்னடா அந்த மாதிரிலாம் போடுறாங்க என்னன்னு கேட்டா, சார் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, நீ ஏன்னா அது க்ளோஸ்டு, அவரு மட்டும் அமைச்சர்கள் மட்டும்தான்.
அதுல அவர் உள்ள என்ன சொன்னாருன்னு தெரியும். அதற்கு பிறகு அதே நபர் என்னை கூப்பிட்டு, சார் நான் ஒரு மினிஸ்டர்கிட்ட பேசினேன், சில விஷயங்கள் வார்ன் பண்ணாரு, சர்ச்சையில சிக்காம பாத்துக்கோங்க, நான் ரொம்ப நாளைக்கு எல்லாவற்றையும் அனுமதிக்க மாட்டேன், நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாருன்னாங்க. ஆனா வெளியே வந்தது தொலைச்சு கட்டிடுவேன். சாட்டையை கையில் எடுத்த விஜய். இந்த தலைப்புக்கு என்ன வேணா போடுவாங்க. அதிரடி காட்டிய விஜய், அதிர்ந்து போன அமைச்சர்கள், அதிர்ச்சியில் அமைச்சர், இப்படிலாம். அந்த மாதிரி தான் இந்த விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமிலாம் உள்ளக உக்காந்தாங்க. உள்ளக எங்கேயும் உட்காரல. ஆனால் கூட இருக்காங்க. அவர்கள் தான் பல விஷயங்களை தீர்மானிக்கிறாங்க. இதெல்லாம் அன்அபிஷியலா நடக்குது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. அதனாலதான் நான் சசிகலா உதாரணம் சொன்னேன். சசிகலா வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி இருந்தாங்க. பழைய நாங்க எங்க காலத்துலலாம் இப்பெல்லாம் தான் ஹோம் தியேட்டர் அதுன்னு வந்துச்சு. அப்பெல்லாம் ஒரு ஆம்பிளிஃபயர் செய்வோம். அதுல வந்து இந்த 12K அப்படின்னு ஐசி எல்லாம் போடுவோம். அந்த ஐசி கீழே பெரிய அலுமினியம் பிளேட் வரும். எதுக்குன்னா அந்த ஐசி உடைய ஹீட்டை அது வந்து இது பண்ணிடும். அந்த மாதிரி தான் ஜெயலலிதான்ற ஐசிக்கு அந்த ஹீட்டை இது பண்றதுக்கு சசிகலா இருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. சார் ஆனா இப்ப ஒரு ஜிஓ போடுறாங்கன்னா அது பப்ளிக் டொமைனுக்கு வரணும் இல்லையா? ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களை அப்பாயிண்ட் பண்ண விஷயமே அவரே சோஷியல் மீடியால போட்டப்பதான் நமக்கு தெரிய வந்தது. சோ அந்த டொமைனுக்கு வராம எதனால அது தவிர்க்கப்படுது சார்? ஜிஓன்றது வந்து பொதுவா டிஐபிஆர் மூலியமா வெளியே வரும். சில ஜிஓக்கெல்லாம் வராது. அப்போ அது நமக்கு அந்த பத்திரிகை இதுல வந்து கவனிச்சிருக்கலாம், கவனிக்காம போயிருக்கலாம். இவர் போட்ட பிறகு அது வெளியில தெரியுது. அவரு தனி உதவியாளர் அப்படி வச்சுக்கலாம். ஒரு முதலமைச்சரும் ஒரு அமைச்சரும் 4 உதவியாளர்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். முதலமைச்சர் இன்னும் எக்ஸ்ட்ராடினரி 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை தனி செயலர்களாக வச்சுக்கலாம். இது இல்லாமல் பர்சனலாக வச்சுக்கலாம். ஒரு 2-3 பேரை வச்சுக்கலாம். அதனால அதெல்லாம் ஒரு இதெல்லாம் அபிஷியல் நடைமுறைகள். சார் இப்போ டிவிக்கு கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 100 டேஸ்ல வந்து 1,02,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கிறதா சொல்றாங்க சார். ஆனா டிஎம்கேல இருந்து என்ன சொல்றாங்க, இது எல்லாமே நாங்க பீரியட்ல இருக்கும்போது வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை தான் அகைன் சொல்றாங்கன்ட்டு. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஒசூர் ஏர்போர்ட்டும் போயிடுச்சு, பரந்தூர் ஏர்போர்ட்டும் டிவிக்கு மேனிஃபெஸ்டோ சொல்லி கொண்டு வர மாட்டோம்ட்டு. இது 2 ஏர்போர்ட்ஸும் இல்லாம இனி ஃபர்தரான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரது எப்படி டிவிக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஓட்டிட்டாங்க, மீதி 5 வருஷ காலத்துல ஏர்போர்ட் மறுபடியும் கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட் தேடுவாங்க? அதுல டிஎம்கே சொல்றது உண்மையா சார்? இங்க வர கம்பெனிஸ்லாம் ஆந்திரா போயிட்டு இருக்கு, எங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இவங்க பட்டியலிடுறாங்கன்றது. ஒரு முதலீட்டு ஈர்ப்பு ஒரு எம்ஓயு போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு ஃபேக்டரி ஓனர், நான் வந்து ஆட்சியில இருக்கிறேன், நீங்க இங்க தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 5000 கோடிக்கு ஒப்பந்தம், இன்னொருத்தர் 10,000 கோடி, இப்படி எல்லாரும் ஒரு 5-6 பேர் சேர்ந்து 1,00,000 கோடிக்கு முதலீடு ஒப்பந்தம் போட்டு மேடையில வச்சு எல்லாம் பண்ணிடுறோம். அதற்கு பிறகு தனியாக ஒரு மீட்டிங் நடக்கும். அதுல எவ்வளவு எனக்கு தர்றீங்க, ஷேர், கமிஷன், இது இல்லாம இடம் ஒதுக்குறது, அந்த தொழிற்சங்க பிரச்சனை, லோக்கல் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை போகும். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சொல்றோம்ல, எல்லா ஒரு விஷயத்தையும் ஈஸியா பண்ணி கொடுக்கறது, அது ஆந்திரா பண்ணுது. இங்க பல பிரச்சனை. அப்போ இந்த எம்ஓயோட அதுல அப்படியே முடிஞ்சிடும், நிச்சயதார்த்தத்தோட முடிஞ்சிடும், கல்யாணம் நடக்காது. ஆனா இவர்கள் நிச்சயதார்த்தத்தை பெரிதாக பேசுவார்கள். கடந்த ஆட்சியில 10,5 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் முதலீடை ஈர்த்தோம். நாங்க அதுல இங்க இருக்கிற முதலீட ஸ்பெயினுக்கு போயிடுவாரு, இவங்கள அங்க வர சொல்லுவாரு. இவன் வந்து இங்க புதுசா தொடங்கல, இதோடைய எக்ஸ்பான்ஷன், அதையே அங்க புதுசா ஒப்பந்தமா காமிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. ஆனால் அது எல்லாமே சைன் பண்ணதோட முடிஞ்சிச்சு. அதற்கு பிறகு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு தான் முதலீடு போன கவர்மெண்ட்ல. ஏன் மத்தது வரலன்னா இந்த பிரச்சனை தான். அப்போ நிச்சயதார்த்தத்தோட நின்று போன திருமணங்கள் தான் அதிகம். இந்த ஆட்சியிலையும் 1,02,000 கோடி 100 நாள்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதுல நாங்க போட்டதுதான் நீங்க போட்டதுதான் இல்ல. ஒரு ஆட்சி முடியும் பொழுது சில இது பேசி வச்சிருப்பாங்க, அப்ப அவங்க வந்து பேசுவாங்க. இது இல்லாமல் இவர்கள் தனியாக நாங்க இன்னைக்கு மட்டும் 67,000 கோடி ரூபாய் எங்களுடைய சொந்த முயற்சின்றாங்க. அப்போ 1,02,000 கோடி ரூபாய். இந்த 1,02,000 கோடி ரூபாவும் ஒரு 1,00,000 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா, இது நடைமுறைக்கு வந்தாதான். நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. இதே மாதிரி உக்காந்துக்கிட்டு என்ன எவ்வளவு ஷேரு, என்ன இடம், அது என்ன இது என்ன அப்படின்னா அதுல பாதி பேர் போயிட்டாங்கன்னா 1,02,000 கோடி ரூபாய் ஒப்பந்தம் 50,000 கோடி ரூபாய் நடைமுறையில வரும். தெரியுதா? இதுதான் பிரச்சனை. போன கவர்மெண்ட் சொன்னது 10,5 லட்சம் கோடி,
வந்தது 1,00,000 கோடி. நான் சொல்ல, அன்புமணி ராமதாஸ் புக்கே போட்டாரு. அதனால இந்த கவர்மெண்ட் 1,02,000 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஓப்பனா பண்றோம், இப்ப கமிஷன் கேட்க மாட்டோம், நாங்க முறையா பண்ணுவோன்றாங்க. முறையா பண்ணி இந்த 1,02,000 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம். அதை நம்ம வரவேற்கலாம்ல. அதனால பார்ப்போம். இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. ஆல்சோ அந்த 2 ஏர்போர்ட்ஸ் பத்தி கேட்டீங்க. அதுல ஓசூர் வந்து ஏற்கனவே பிரச்சனைங்க. நீங்க பெங்களூரு அந்த இது அதே மாதிரி அந்த மெட்ரோ ஓசூர் ஓசூர் டு பெங்களூர் மெட்ரோ இது எதுவுமே வந்து இன்னை வரைக்கும் சரியா மூவ் பண்ணல. நம்ம மற்ற ஸ்டேட்டுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற ஸ்டேட்டுக்காரங்க அவங்க ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்காக எல்லா சண்டையும் போடுவாங்க. ஏன்னா இங்க வந்து இதுல கொங்கு மண்டலத்துல வந்து ஆந்திரா வந்து ஒரு இது நடத்திட்டு போறாங்க, ஒரு இன்வெஸ்டர் மீட். வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா இங்க வந்து நடத்திட்டு போறாங்க, இருக்கிறவனே வா வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இருக்கிறதையே விட்டுட்டு இருக்கோம். இப்ப வந்தவர்கள் எல்லோரும் புது ஆட்கள். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்க கீர்த்தனாக்கு எதிராலாம் பயங்கரமான அவதூறு பிரச்சாரங்கள். ஒரு பள்ளியில போய் மாணவிகளோட நடனம் ஆடுறதெல்லாம் எடுத்து ரீல்ஸா போட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்றாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு அமைச்சர் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்லாம் எந்த இதுவும் கிடையாது. அப்போ இந்த முயற்சி எடுக்கிறாங்க. பரந்தூர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போராட்டம்னு அறிவிச்சிட்டாரு, இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மாற்று தனியா ஏற்கனவே அப்பவே சொன்னது மாற்று இடம் இருக்கு. இப்ப இதெல்லாம் உடனடியாக ப்ராஜெக்டாக மாற்றி மத்திய அந்த விமான போக்குவரத்தோட கலந்து பேசி அந்த இடத்த கையகப்படுத்துறது, இந்த வேலையெல்லாம் ஸ்பீடப் பண்ணணும். பண்ணா நமக்கு நமக்கு கண்டிப்பா தேவை. மகா மட்டமான ஏர்போர்ட் இப்ப இருக்கிறது. அதாவது இன்டர்நேஷனல் ஃபிளைட் எதுவுமே இங்க பெருசா வர்றது கிடையாது. நீங்க இந்த இதெல்லாம் கல்ஃப் உடைய பல இது நீங்க ஏறணும்னா பெங்களூரு மற்ற ஏரியாவுக்கு போய் தான் போகணும். அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஃபிளைட்டு அந்த இதுக்குரிய தரம் இன்னைக்கு இருக்கிற இதுல இல்ல. அப்போ புதுசா நீங்க கட்டி தான் ஆகணும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னா. அதுக்கு இதுக்கு பரந்தூர் பக்கத்துலயே ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, பையூர் ஏதோ ஒரு இது அங்க அல்ல அது இல்ல. அப்போவே திருவள்ளூர்லயே இன்னொரு இடம் இது பண்ணாங்க. இந்த பரந்தூர் வந்ததுக்கு பின்னாடியே பல விஷயங்கள் இருக்குதுங்க. பரந்தூர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னா சுத்தி விளையாடலாம் வாங்கியாச்சு. அந்த 2000 ஏக்கர் பாத்தீங்கன்னா ஏரி பாசனம், அந்த மக்கள் அதையே இது பண்ணி அவர்கள் நல்லபடியா வாழ்ற ஒரு இடம். நம்ம சுற்றுச்சூழல் அழிக்கிற மாதிரிதான். அப்போ அதை வந்து விமான போக்குவரத்து அமைச்சுக்கும் நாங்க ஒன்றும் பரந்தூர்லாம் சொல்லுங்க, நாங்க இடம் கேட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னாங்க. அந்த மாதிரி விஷயத்துல ஏதோ மீறி ஒரு நல்லது நடந்துச்சு. ஆனால் மாற்று உடனே ஒரு ஏர்போர்ட்டுக்கான மாற்று இந்த அரசு யோசிக்கும், டக்குன்னு பேசி பண்ணணும். அதே மாதிரிதான் ஓசூர் சொல்றதும். கடந்த ஆட்சியில அந்த முதலமைச்சர் அந்த நிதி ஆயோக் கூட்டம்னு சொல்லுவாங்க, திட்ட கமிஷன் மாதிரி. அது திட்ட கமிஷன் தான் அதுக்கப்புறம் நிதி ஆயோக்னு மாறுது. முதலமைச்சர் மட்டும்தான் கலந்துக்க முடியும். 3 கூட்டம் போலங்க. முதல் கூட்டம் ஏன் போலன்னா எங்க அப்பாவுக்கு நினைவு நாள். 2வது கூட்டம் நான் ஜப்பானுக்கு முதலீட்டை ஈர்க்க போயிட்டேன். 3வது கூட்டம் மெட்ரோக்கு துட்டு தரல, 63,000 கோடி ரூபாய் தரல, அப்புறம் வந்துச்சு, அதனால வரமாட்டேன். 4வது கூட்டம் அடிச்சு போறட்டு ஓடுறாரு. என்னன்னு பார்த்தா இங்கே பிரச்சனை. அதனால இந்த மாதிரி தான் இவ்வளவு நாள் அரசு நடத்தி இருந்தாங்க. உண்மையிலேயே சொல்றேங்க, இந்த அரசு எந்த அரசுக்கு நான் இது கிடையாது, பார்த்தது கிடையாது. ஆனால் நல்ல விஷயத்தை பாராட்டணுன்ற முறையில பல விஷயங்களை இவர்கள் அதை அடுத்தது நோக்கி நகர்றாங்க. பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பசங்களை கேந்திர வித்யாலயில எப்படியா சேர்த்தலான்னு பார்ப்போம். ஏன்னா சிபிஎஸ்இ சிலபஸ். தனியா பிரைவேட்ல போனோம்னா 1,50,000 1,00,000 மாசம் கட்டணும், வருஷத்துக்கு கட்ட வேண்டியது இருக்கும். இதுனா ஒரு 7,000 8,000 முடிஞ்சிடும் கவர்மெண்ட். ஆனா கேந்திர வித்யாலயா பெரும்பாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் அந்த இடத்த பிடிச்சிருவாங்க. முன்னையாவது ஒரு எம்பிங்களுக்கு 5 சீட்னு ஒதுக்கியிருந்தாங்க, அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த பிஎம் இது கேந்திர வித்யாலயுடைய அப்டேட் வெர்ஷனா பிஎம்சி ஸ்கூலு வருது. நமக்கு பக்கத்துல இருக்கிற இங்கே இடதுசாரிகள் எதிர்க்கிற இதுல ஆள்ற கேரளால பிஎம்சி ஸ்கூல் இருக்குது. இதோடைய அப்டேட் வெர்ஷன் நவோதயா ஸ்கூல், அது ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ் தான். இது எதையுமே வர விடாம பாத்துக்கிட்டாங்க. கேட்டா ஹிந்தி வரும் அது இதுன்னு. நான் இந்த கவர்மெண்ட் பிஎம்சி ஸ்கூலுக்கு பேசுறாங்க. நவோதயா ஸ்கூல்ல சுப்ரீம் கோர்ட்டை கேட்டுச்சு, ஊரெல்லாம் இருக்குது, இந்தியா பூரா இருக்குது, உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனைன்னு கேட்டுச்சு, பதில் சொல்ல முடியல. அதனால நவோதயா ஸ்கூலும் இவர்கள் கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை காமிச்சு போயிடுவாங்க. இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு நல்லது. எந்த குழந்தைகளுக்குன்னா சாதாரணமா இருக்கிற மிடில் கிளாஸ், அது கீழே இருக்கிற குழந்தைகள் 3 மொழியை கத்துக்கலாம், சிபிஎஸ்இ சிலபஸ் கத்துக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள். நம்ம பார்வை இருக்க கொஞ்சம் விசாலமாகணும்.
நம்ம எப்படி சுருக்கிக்கிறோம்னா இந்த மாதிரி இவர்களுடைய அரசியலுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். இதுதான் பிரச்சனை. அதனால நல்ல விஷயம் பாராட்டுவோம். இந்த கவர்மெண்ட் இந்த பரந்தூர் இதெல்லாம் பண்ணணும். அதை வந்து எல்லாருமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. பாப்போம் இந்த கூட்டத்தொடர்லயே அது சம்பந்தமா பதில் கிடைக்கும். இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தாவேக்காவுடைய பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா டிரான்ஸ்பரண்டா தான் இருப்போம், எல்லாத்தையுமே வெளிப்படைய தன்மையோட தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வெளிப்படை தன்மை இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னன்னா இப்போ ஒரு மாசத்துக்கு இவ்வளவு வருவாய் வந்தது இந்த துறையில, இவ்வளவு செலவாயிருக்கு, இவ்வளவு மிச்சம் இருக்கு, இது பத்தல அப்படின்னு சொல்லணும் ஒரு ஒரு துறையா. அதுவும் சொல்லல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெண்டரை வந்து பாத்தீங்கன்னா ரத்து செஞ்சுட்டே வர்றாரு. அன்னைக்கு டெண்டர் வைக்கிற காலகட்டத்துல சிமெண்டோட விலை, செங்கலோட விலை, ஜெல்லியோட விலை, கம்பியோட விலை எல்லாம் குறைஞ்சிருக்கும். ஆனா இப்ப 2 மாசத்துல விலை கொஞ்சமாச்சும் ஏறி இருக்கும். அது கூடுதலான நிதியை பார்த்தனா அரசு வந்து ஒதுக்கீடு செய்யற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து எப்படி இவங்க கையாள போறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது வந்து 1000 பஸ் வந்து சென்னைக்காக ஏசி பஸ்ஸா கொள்முதல் பண்றேன்றாங்க. கிராமத்துல போய் பாருங்க ஐயா, சாலையில இன்னும் பேருந்தே போகாத சாலையெல்லாம் கிராமத்துல இருக்கு. அங்க பேருந்து போறதுக்கு வழி ஏற்படுத்தாம இந்த சென்னை சிட்டியை நாங்க ஏசி பஸ் மாத்தோம். யார் கேட்டா ஏசி பஸ்? இங்க சென்னையில வாழ்ற ஐடி பீப்புள் கேட்டாங்களா? நாங்க ஐடி வந்து மேம்படுத்தணும். அப்ப இவங்க தனியாருக்கு ஒரு உண்டுகோலா இருக்கிற மாதிரி தான் இவங்க கொள்முதல் பண்றாங்களே பேருந்து. ஆனா கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் வாழ்க்கைய சிந்திக்க கூட இல்ல ஒரு முதலமைச்சர் அப்படின்ற பார்த்தா. இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் சிந்திச்சாங்க, ஆனா இவர் அப்படி சிந்திக்கல. இங்க இருக்கிற அமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவங்க என்ன வேலைன்னா, அவங்களுக்கு முதலமைச்சர் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ரீல்ஸ் போறது ஒரு கண்டென்ட் எடுத்துடணும். எந்த கேள்வி கேளு குறுக்கீடு. ஒரு தொகுதியோடைய சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறைந்தது ஒரு 2 நிமிடம் 10 நிமிடம் சொல்றீங்க. 10 நிமிஷத்துல எல்லா விஷயத்தையுமே பேசிட முடியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினரா. அதனால சொல்றோம், இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா மாற்றம்னு சொன்னாங்க, ஆனா மாற்றத்துடைய வீழ்ச்சியா தான் இருக்கு. இது நீங்க பத்திரிகையாளரை நீங்க போய் கேள்வி எழுப்பி நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உங்க மூலியமா. கேள்வி கேட்காமல் விமர்சனம் வைத்து விட்டீர்கள். சரி, ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு பணம் வரவு, எவ்வளவு செலவு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்றீங்க. பட்ஜெட் கூட்டத்தொடரை கவனிச்சுட்டு வர்றீங்களா? அதுதான் அது பட்ஜெட் கூட்டத்தொடர்ன்றது. மானிய கோரிக்கைன்னு வரும்பொழுது ஒவ்வொரு துறையும் எவ்வளவு செலவு செய்ய போறோம், எதுக்கு செலவு செய்ய போறோம், எவ்வளவு நிதி இருக்குது, இது ஓவரால் பட்ஜெட்டு எவ்வளவு வரவு வருது, எவ்வளவு மூலதன வரவு, எவ்வளவு செலவு, செலவுல எவ்வளவு பற்றாக்குறை இருக்குது, அந்த பற்றாக்குறைக்கு நம்ம கடனாக எவ்வளவு வாங்க போறோம், எல்லாவற்றையும் சொல்லிட்டாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி தெரியும். இது ஒண்ணு. சட்டசபையில குறுக்கிட்டு பேசுறாங்கன்றீங்க. சட்டசபை அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க குறுக்கிட்டு பேசுறது மட்டும் சொல்றீங்க. அந்த உறுப்பினர் எந்திரிச்சு பேசும் பொழுது ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் அந்த ஹியூம் பானர்ஜி அவருக்கு நன்றி ஆரம்பிச்சு ராகுல் காந்தி வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் சப்ஜெக்டுக்கு வர்றாரு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. இதுல நான் பார்த்து வியந்ததுன்னா சௌமியா அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி இவர்கள் சப்ஜெக்ட் பேசினாங்க. மற்றவர்கள் இந்த மாதிரி விஷயம் புதுசா வந்த இவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு சபாநாயகர் சபையை வழி நடத்திட்டு போறாரு. அப்ப அதனால தான் சொன்னேன் நான், இந்த விஷயங்கள்லாம் நீங்க இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு புதுசா இருக்கும், நாங்க பார்க்கும்போது பரவாயில்லையான்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்கும். இப்பெல்லாம் நேரலைன்றதுனால பயந்து போய் இது பண்றாங்க, பலர் நல்ல கேள்வி கேட்கிறாங்க. இது பேருந்து சொன்னீங்க. பேருந்து கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மிக மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. வருஷத்துக்கு இவ்வளவு பேருந்துன்னு வாங்கணும். அது எல்லாமே தேய்மானமான பொருட்கள், தேய்ந்து போறது. குறிப்பிட்ட நீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசுனது கேட்டு இருந்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. 7 லட்சம் கிலோமீட்டர் தான் ஒரு பேருந்து ஓடணும். 19 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க போன கவர்மெண்ட்ல. 12 7 லட்சத்தை தாண்டி 12 மொத்தம் 19. 7 லட்சத்துக்கு அப்புறம் 19 லட்சம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட, இல்ல 12 லட்சமா கூட இருக்கலாம், நான் சரியா கவனிச்சிட மாட்டேன். அப்போ இந்த விவகாரத்துல நீங்க ஏசி பஸ்ஸை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க சாதாரண மக்களுக்கு பேருந்து வாங்குறது, வருஷத்துக்கு 1000 பேருந்து வாங்குறத யோசிங்க. இந்த வருஷம் இந்த போயிடுச்சு, 1000 பஸ் இந்த வருஷம் வாங்கணும் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. போக்குவரத்து மானிய கோரிக்கை இன்னும் வரல. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா பேருந்துகள்ன்றது போக்குவரத்து கழகன்றத தனியார் மையத்தை நோக்கி தள்ளுறதுக்கான வேலையெல்லாம் போன ஆட்சியில் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தனியார் மையம் தள்ளுறதுன்றது நீங்க எல்லாருமே சொல்ற அரசுன்றதுல முதலாளித்துவ அரசுன்னுவாங்க. அவர்களுக்கு லாபம் தான் குறிக்கோள். சேவைன்றது இதெல்லாம் சேவைத்துறை.
இன்னைக்கு கூட ஒரு செய்தி படிக்கிறேன். குறிப்பிட்ட சில ரூட்ஸ்ல அந்த லீவு நாட்கள்ல பஸ்ஸை குறைச்சிடலாம். 2 பேர் இருப்பான், 5 பேர் இருப்பான், அவனுக்காக பஸ் போகும். அது கவர்மெண்ட் பஸ், அதான் சேவைத்துறை. பிரைவேட் பஸ்ஸா இருந்தா அங்கேயே இறக்கி விட்டு திருப்பிக்குவான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கவர்மெண்ட் சில நடவடிக்கைகள் எடுக்குதுன்றாங்க. இது எல்லாத்தையும் மாத்த சொல்லியும் பேசுவாங்க. மத்திய அரசு நான் சொன்னேன்ல, அவங்களோட இணக்கமா போகணும். இவி பஸ் இப்ப எல்லாம் பாக்குறீங்கல்ல, இவி பஸ். இந்த பஸ் எப்படி வந்துச்சு தெரியுமா? இது அந்த குடும்பத்துக்கு சொந்தமா அந்த இது வந்து தனியார் பஸ், தனியார் இது. அதுக்கும் நம்ம எம்டிசிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆள் முதற்கொண்டு எல்லாமே அவர்களே போட்டு கவர்மெண்ட் வேற எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குது, நஷ்ட கணக்கு காமிச்சு. இதற்கு பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம அரசு போக்குவரத்து கழகத்துடைய பணிமனையை கொடுக்குறோம், பல ஏக்கர் இது உள்ள பணிமனையை கொடுக்குறோம். ஆனால் இதே காலகட்டத்தில் மத்திய அரசு அவருடைய அந்த இவி பேருந்து திட்டத்தின் கீழே நமக்கு பேருந்துகள் கொடுக்கறதுக்கான இது கொடுத்தாங்க, அதை நம்ம புறக்கணிச்சிட்டோம். இந்த கவர்மெண்ட் மத்திய அரசு பேசி அதை வாங்கினாங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு இவங்க காமிக்கிற பல திட்டங்களுக்கு மத்திய அரசுடைய நிதியோட தான் செயல்படுது. இதெல்லாம் நம்ம சும்மா போய் செக் பண்ணாலே தெரியும். அதனால போக்குவரத்து கழகம் மிக மோசமான நிலைமையில இருக்குது. அதை எப்படி சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. நான் வந்துட்டு இதெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டுலாம் நான் பேச முடியாது. இவங்க இதுல நான் உடன்படுறேன். போக்குவரத்து கழகத்தை சரி பண்ணணும். இன்னும் பல ரூட்டுகள்ல புதுசா கொண்டு வர வேலையை பண்ணணும். கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மாசம் வந்து 4000 ரூபாய் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே 4000 ரூபாய் தரத்துக்கு பதிலா வேலை வாய்ப்பு ஏதாவது பண்ணி தரலாம்ல. அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள சோம்பேறித்தனமாவே ஆக்கி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை வாய்ப்புகள் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது மாதிரி என்னோட தாட். இந்த வேலை தேடுகின்ற படித்த இளைஞர்களுக்கு அவர்களுக்கான ஊக்கத்தொகை 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அறிவிக்கல, இந்த இதுல அறிவிக்கல. அதனால அறிவிக்காத ஒரு விஷயத்தை தான் கேட்குறீங்க. இன்னைக்கு அண்ணாமலை கூட இப்போ லேட்டஸ்டாக குறிப்பிட்டு இருந்தார், கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர்கிட்ட ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்க. இன்னைக்கு 90ஸ்க்கு பிறகு, குளோபலைசேஷனுக்கு பிறகு தனியார் வேலைகள், இன்னும் ஒரு வேலையை ஒட்டி இன்னொரு வேலை, இந்த மாதிரி இப்போ ரெஸ்டாரண்ட் பெருகிடுச்சுன்னா சப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்கள் பெருகணும்னா வீட்டில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, அந்த கொடுக்கறதுக்கு ஒரு இது ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி நிறுவனம், இந்த மாதிரிலாம் வேலை கிடைச்சிது. கேபு இந்த மாதிரிலாம் வச்சிங்களேன். ஆனால் இதெல்லாம் அரசு வேலைக்கு இணையாகுமானா இணையாகாது. உங்களுடைய அந்த ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடலாம். இன்னொன்று எதிர்கால பாதுகாப்பு இல்லாத இது. அரசு தான் பல வேலைகளை உருவாக்கணும், தனியார் நிறுவனங்களை உள்ள கொண்டு வரணும், வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும். அரசுல காலியாகிற இடங்களுக்கு அந்த இடத்தை நிரப்பணும் முறையா. அதுக்கெல்லாம் பெரிய செலவு கிடையாதுங்க. நீங்க இவங்க பண்ற பல ஆயிரம் கோடி செலவுகள்லாம் அரசு ஊழியர்கள்ல இந்த பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரி இதுக்கான செலவு தாண்டி நீங்க புதுசா வர்ற இதுக்கெல்லாம் பெரிய செலவு கிடையாது. ஆனா அதை கூட நிரப்பாம இருக்கிற வேலை தான் நடக்குது. இப்ப இதுல வேலை தேடுகிற இளைஞர்கள்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட சேர்ந்து அம்மா அப்பாவை எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுறது, ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு செலவுக்கு ஒரு 4000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சாங்க. இன்னும் அது கொடுக்கல. அதனால அது அப்படியே ஓரமா நிக்குது நிதி சுமைனால. எப்ப அறிவிப்பாரு என்னன்னு தெரியல. ஏன்னா இளைஞர் நலன் வந்து இவரு தானே, நம்ம அது அர்ஜுனா தானே, அவருதான். அவருக்கு நேற்று முடிஞ்சிடுச்சு, ஒன்றும் பெருசா அறிவிக்கல, யாரும் பெருசா கேட்கவும் இல்லை. எல்லாரும் அந்த மகளிர் உரிமை தொகையை நோக்கி தான் நகர்றாங்க. அதனால உங்க கேள்வியிலேயே இப்போ ஒன்றும் கேட்கறதுக்கு அதுல ஒன்றும் கிடையாதுன்றதுதான். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஏற்கனவே மாநிலத்துல வந்து நிறைய கடன் சுமைகள் இருக்கும்போது இலவசமா ஒரு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் தரும் போது எதிர்காலத்துல இன்னும் கடன் சுமை அதிகமா தானே ஆகும். இந்த இலவசங்கள் அப்படின்றது எது இலவசம், சமூக நீதி திட்டங்கள் சொல்றோம். எது இலவசம் எது இலவசம் இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு இப்ப எம்ஜிஆர் அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது ஏற்கனவே இருந்த காமராஜர் ஒரு பயணம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் காமராஜர் கேட்கிறாரு, ஏண்டா ஸ்கூலுக்கு போகலன்னு. ஸ்கூலுக்கு போனா சோறு யார் போடுவா, மாடு மேய்ச்சாலாவது சோறு கிடைக்கும். அப்ப சோறு போட்டா ஸ்கூலுக்கு போவியா, நீ போட்டு பாரு, நான் போறேன் இல்லையா பாரு அப்படின்றான். அவரு நேரா வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த அதிகாரிகள், சார் அதுக்கெல்லாம் பணம் செலவாகும். நான் வந்துட்டு அது கேட்கலையே,
சோறு போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணு, பணம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணாரு. அப்ப அரிசி பஞ்சம், அவ்வளவு பிரச்சனை. ரொம்ப வருஷம் நடத்த முடியல. எம்ஜிஆர் வந்தாரு. மதிய உணவு திட்டத்தை சத்துணவா மாத்தினார். ஏன் அது முக்கியத்துவம்னா, அந்த சத்துணவுக்காக பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் இன்று பல பேர் பல துறைகள்ல பெரிய இதுவா இருக்கிறாங்க. இதுதான் தேவை. இதுதான் சமூக நீதி திட்டம். அப்புறம் எம்ஜிஆர் யோசிக்கிறாரு, செருப்பு வேணும், சீருடை, புத்தகங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்சியும் சைக்கிள், இலவச பஸ் பாஸ், அது எம்ஜிஆர் பீரியட்ல வந்தது. சைக்கிள். ஜெயலலிதா ஒரு கட்டத்துக்கு மேல போய் லேப்டாப் கொடுக்குறாங்க. லேப்டாப் கிடைச்சி எனக்கு தெரிஞ்சு பல குடும்பங்களுக்கு அந்த டைம்ல தான் அந்த இதுவும் வருது, இன்டர்நெட் இந்த மாதிரி வசதிகள் வருது. லேப்டாப் அவர்களுக்கு ஒரு பெரிய உலகத்தை திறந்து விட்டுச்சு. கிராமத்துல இருந்து பல பேர் நகரத்துல இன்னைக்கு ஐடி கம்பெனில அதெல்லாம் இருக்கிறாங்கன்னா லேப்டாப். அப்போ இது எல்லாம் அவசியமான விஷயங்கள், இதெல்லாம் மக்களுக்கு தேவை. அதே நேரம் இந்த மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை, இந்த மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு தேவை. ஆனா மகளிர் உரிமை தொகைன்றத வேறு வடிவத்துல கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? ஆவின் இருக்குல்ல, இன்னைக்கு ஆவின் பாத்தீங்கன்னா, ஆவின் நெய் வாங்குறீங்களா, அமுல் நெய் வாங்குறீங்களா? ஆவின் வெண்ணெய் வாங்குறீங்களா, அமுல் வெண்ணெய் வாங்குறீங்களா? ஆவின் ஐஸ்கிரீம் வாங்குறீங்களா, அமுல் ஐஸ்கிரீம் வாங்குறீங்களா? அதுலயே அமுல் இல்லாம இன்னொரு ஐஸ்கிரீம் ஒண்ணு வருது இப்ப லேட்டஸ்டா, ஃபேமஸ் அருண் ஐஸ்கிரீம், அது மாதிரி. அப்போ ஏன் ஆவின் இல்லை? அரசு நிறுவனம் ஏன் இல்லை? அப்போ ஆவின் பால் கொள்முதல்ல அதிர்ச்சியான தகவல் சொல்றேன். நம்ம மது மூலம் விற்கின்ற வருமானத்தை, அந்த பணத்தை நம்பிக்கிட்டு இருக்கோம். 55,000 கோடி ரூபாய் வருது. இப்ப அதை கொஞ்சம் சரி பண்றாங்க, ஒரு 10,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். இந்த பணம் மது விற்பனை மூலியமா வருது. இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரவு மாதிரி. ஆனால் குஜராத் 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் அவர்கள் இந்த பால் வளத்துறையில் எடுக்கிறாங்க. அதே நேரம் அங்க மது விலக்கு அமல்ல இருக்கு. ஏன் அவர்கள் எடுக்கிறாங்கன்னா, அவர்களுடைய அந்த நம்ம ஆவின் மாதிரி அவருடைய அமுல் நிறுவனம் உலக அளவுல இன்னைக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை அவர்கள் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, பால் கொள்முதலை அதிகப்படுத்துறாங்க. அந்த நிறுவனம் மட்டும்தான் 4.5 கோடி லிட்டரு அங்க பால் உற்பத்தி ஆகுது. அதை அமுல் நிறுவனமே எடுத்துக்குது. அது இல்லாமல் இந்த மாடு வளர்ப்பு, பண்ணைகள், பால் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறது, அது மார்க்கெட்டிங் பண்றது, பால் சார்ந்த உணவுப் பொருட்கள் அது எல்லாத்தையும் பண்றது. இந்த மாதிரி நான் இதை பேசி ஒரு பேட்டியில அமெரிக்கால இருந்து ஒரு வாசகர் எனக்கு அங்க நியூ ஜெர்சில இருந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறாரு. சார், அமுல் மோர் சார் இங்க விக்குது சார், ஆவின் காணும் சார் அப்படின்னு. நான் சொன்னேன்ல, 4.5 கோடியில 4 கோடியே 40 லட்சம் வரைக்கும் அவங்க கொள்முதல் பண்றாங்க. இங்க நம்ம 2.5 கோடி பால் கொள்முதல் நடக்குது. ஆனா ஆவின் கொள்முதல் பண்றது 37 லட்சம் லிட்டரு. இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு, 37 லட்சம் லிட்டரு. பக்கத்துல இருக்க நந்தினி கர்நாடகா 2 கோடியே 10 லட்சம் லிட்டர்ல 1 கோடி 80 லட்சம் லிட்டர் நந்தினி பண்றான். நம்ம 80 லட்சம் லிட்டர் கூட பண்ணல. அப்ப ஆவினை எந்த அளவுக்கு மோசமாக்கி இருக்கோம். நீங்க பலரும் கிராமத்துல இருந்து வந்தவங்க மாதிரி தெரியுறீங்க. ஒவ்வொரு வீட்லயும் கறவை மாடு இருக்கும். பால் கறந்து சொசைட்டில ஊத்துவோம். 38 ரூபா கொடுக்குறவங்கள்ட்ட ஊத்துவோமா, 45 ரூபா கொடுக்குறவங்கள்ட்ட ஊத்துவோமா? அப்போ நம்மளுடைய 2 கோடியே 10 லிட்டர்ல 1 கோடியே 80 லட்சம் லிட்டருக்கு மேல அந்த ஹெரிட்டேஜ், ஆரோக்கியா, திருமலா இவர்கள் கொள்முதல் பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஆவினை திட்டமிட்டு சீரழிச்சிட்டாங்க. எப்படி பிஎஸ்என்எல் கார்டு திட்டமிட்டு சீரழிச்சு இன்னைக்கு தனியார் கார்டை நம்ம பண்றோமோ, சேம் அதே பேட்டர்ன். அதிகாரிகள் துணை போயிருக்கலாம், அரசுகள் துணை போயிருக்கலாம். அப்ப இன்னைக்கு இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறத விட 2 கறவை மாடு கொடுக்க வேண்டியதானே? ஜெயலலிதா பண்ணாங்களா இல்லையா? இப்ப இவர் அறிவிச்சிருக்காரு. இதை இன்னும் அதிகப்படுத்தணும். கூட்டுப்பண்ணை திட்டம், இளைஞர்களே வேலை இல்லாம இருக்கிறீங்க அந்த கிராமத்துல, கூட்டுப்பண்ணை, மாடு வளர்ப்பு, மாட்டு தீவனம் தயாரிக்கிற நிறுவனம், அதை பேக் பண்ணி விற்கிறதுக்கு, அந்த பால் கொள்முதலை அதிகப்படுத்துறது, அந்த சொசைட்டியை அதிகப்படுத்துறது, அதுக்கு இளைஞர்கள் போட்டு வேலை, பெண்கள், சுய உதவி குழுக்கள், பால் ப்ராடக்ட்ஸ் அங்கங்க தயாரிங்க. இதை பெருசா இது சீமான் சொல்றாரா இல்லையா? இந்த விஷயத்த என்ன பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒன்ன சார்ந்துன்னு கிராமத்துல பெரிய அளவுல தமிழ்நாட்டுல இந்த விஷயத்த கொண்டு போக முடியும். விவசாயம் சார்ந்ததுதான் பால், அந்த கால்நடை வளர்ப்பு.
ஆடு. என்கிட்ட நான் பேசுறதை கேட்டுட்டு என்கிட்ட பேசுறாங்க. ஒரு பெரியவர் பேசுறாரு. 4 ஆடு என் பசங்க நம்பி இருந்தேன். அம்மா 4 ஆடு கொடுத்தாங்க. இன்னைக்கு என்கிட்ட 60 ஆடு இருக்கு. யாரும் நம்பி இல்லை. என் பசங்க வந்தா நானும் இந்த ஆட்டை பிடிச்சிட்டு போடா, கை செலவு காசு கேட்டா இந்த ஆடை பிடிச்சிட்டு போ அப்படின்றேன். இந்த மாதிரி சுயசார்பு பொருளாதாரம் தான் முக்கியம். 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அந்த 1000 ரூபாய் மறுநாள் செலவாயிடும். இல்லாட்டி வீட்டுக்காரர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு, வந்தவனும் தீன் போயிடுவாரு. இப்ப நான் அப்படியே காமிச்சா வாங்கிக்கலாம்ல, பட்டுன்னு இங்க வந்துட்டு அங்க போயிடும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசுகள் கொஞ்சம் முற்போக்கா யோசிக்கணும். இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. இந்த நோக்கி இளைஞர்களை தள்ளணும், இதை நோக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், பத்திரிகையாளர்கள் இதை நோக்கி பேசணும். இந்த மாதிரி மாற்று சிந்தனை உருவானாதான் இது. இலவசங்கள் தீர்வு ஆகாது. சொல்றாங்கல்ல, மீன் பிடிக்க கத்து கொடுங்க, மீன் கொடுக்காதீங்க அப்படின்னு. இது அதுதான். அதே நேரம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கூட சிலர் கேவலமா பேசுவாங்க. ஆனால் நீங்க பணம்ன்றது கருப்பு பணமா போய் முடங்கக்கூடாது. பணம்ன்றது ரொட்டேஷன் ஆகணும். ஏழைகள் கையில பணம் ரொட்டேஷன் ஆகணும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அவங்க சும்மா குறைச்சு கொடுக்குறாங்களோ என்னவோ பண்றாங்களோ, அவங்க கையில வர்ற காசுல அவன் போய் ஒரு செருப்பு வாங்குவான், செருப்பு கடைக்காரன் ஒரு துணி வாங்குவான், துணி கடைக்காரன் ஒரு ஹோட்டல்ல போய் டீ சாப்பிடுவான், டீ கடைக்காரன் ஒரு இது சாப்பிடுவான். இப்படிதான் நம்ம பொருளாதாரம் சுழற்சி பொருளாதாரமா மாறும். இதற்கு சாதாரண மக்கள் கையில காசு புழங்கணும். விவசாயம், கால்நடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணும். இதை நோக்கிதான் ஒரு அரசு நகரணும். அதனால நீங்க கேட்ட மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே எது சமூக நீதி திட்டம், எது தேவையில்லாத இலவசம்ன்றதுலயே நம்மளுக்குள்ள குழப்பம் இருக்குது, அரசுகளுக்குள்ளே குழப்பம் இருக்குது. சமூக நீதி திட்டம்னா மாணவர்களுக்கு எது செஞ்சாலும் சமூக நீதி திட்டம். ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நகர்த்தும். சொத்துகள், நீங்கெல்லாம் நாளைக்கு இந்த நாட்டுடைய சொத்துகள், ஏதாவது துறையில உட்காருவீங்க, அதிகாரியா உட்காருவீங்க, ஏதாவது ஒண்ணா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு என்னென்ன செய்யறாங்களோ அதெல்லாம் நல்ல விஷயம். தேவையில்லாத செலவுகள் தான் இன்னைக்கு. யாரோ கேட்டீங்க, இந்த செலவு வரவு செலவு இந்த விஷயங்கள்ல எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு. நீங்க சொன்னீங்கல்ல திட்டங்களுக்கான செலவுகள் கூடும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். 20 கிலோமீட்டர் இங்க இந்த நம்ம சோழிங்கநல்லூர் இந்த சைடுல 20 கிலோமீட்டருக்கு சாலை அமைக்கிறதுக்கு ஒரு டெண்டர் விட்டுருந்தாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா. இது இல்லாமல் வேற சில விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே கழிச்சிட்டீங்கன்னா அந்த காசு மிச்சம். விலை ஏறினா கூட இல்லை. அந்த டைம்ல என்ன டெண்டர் விட்டாலும் அந்த டெண்டர்தாரர்கிட்ட நீங்க கமிஷன் கேட்காம இருந்தா அவர் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு போவார். 4 இன்ச்சு போடணும் ரோடுனா நீங்க அவர்கிட்ட எவ்வளவு கேட்குறீங்களோ அந்த இன்ச்சு குறைஞ்சிட்டே இருக்கும். லாஸ்ட்ல 1/2 இன்ச்சு ஆயிடும். ஒரு வண்டி போச்சுன்னா பேத்துட்டு வந்துடும். இதுதான் பிரச்சனை. அரசியல்வாதிகள் தான் பிரச்சனை. அதுல ஒரு நல்ல நிர்வாகம் வந்துச்சுன்னா நீ 5% கூட கமிஷன் வாங்கிக்கிறாசா, ஏதோ வேலை நடந்தா போதுன்றதுதான் இன்னைக்கு நம்மளுடைய மனநிலையா இருக்குது. நியூ இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்தா அக்ரிகல்ச்சருக்கு அது இதா இருக்கும்ல, ஏன்னா வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அந்த மாதிரி நிறைய வரும்ல, அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? இண்டஸ்ட்ரீஸும் தேவை, அக்ரிகல்ச்சரும் தேவை. அக்ரிகல்ச்சர்ல கூட நம்ம தப்பா எடை போட்டு வச்சிருக்கோங்க. நெல் சார்ந்த விவசாயம் இருக்குல்ல, அதிக நீர் தேவைப்படுறது அதுதான். இன்னைக்கு இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, தென்னை மரம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, தென்னை மரத்தை வளர்த்துக்கிட்டு வருஷக்கணக்கில் காத்து கிடக்கிறவங்களாம் இருக்காங்க. விவசாயம் எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்றதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி விவசாய நிலங்களை கையகப்படுத்துறதுன்றது பல இடங்கள்ல தடுக்கப்படணும். சில இடங்கள் தேவை கருதி பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் வரணும்னா சில இடங்கள்ல அது நடக்கும். விவசாயம்ன்றது ஒரு காலத்துல மேன் பவர் அதிகமா பண்ற விவசாயமா இருந்தது. இன்னைக்கு விவசாயத்துல பல முறைகள் வந்துவிட்டது. ஒரு இடத்துல 4 வகையான பயிரிடுற டெக்னாலஜி எல்லாம் இன்னைக்கு வந்துடுச்சு. இந்த நுண்ணுயிர் பாசனம் இந்த மாதிரி. இப்ப தென்னந்தோப்பு இருக்குன்னா அது இடையில பயிர்கள் பயிரிட்டு பண்ற ஒரு விவசாயமும் வருது. நெல் விவசாயத்துல மனித உழைப்பு இல்லாமல் எந்த அளவுக்கு இயந்திரங்களை பயன்படுத்தலாம்ன்ற அளவுக்கு இருக்குது. அப்போ ஸ்மார்ட் ஒர்க், குறைந்த உழைப்பு நிறைந்த அளவுல மகசூலை பெருக்கிறது. நம்ம இங்க எங்க தவறுறோம்னா, விளைகிற நெல்லை சேமிக்கிற டெக்னாலஜி கூட நம்மள்ட்ட இல்லை. போன இதுல பாத்தீங்கன்னா 2 மடங்கு விளைச்சல், அந்த 2 மடங்கு விளைச்சலை வாங்கி மூட்டை கட்டி அதை கொண்டு போறதுக்கான ஏற்பாடு கூட நம்மள்ட்ட இல்லை. எவ்வளவு பெரிய பாதிப்பு. இந்த கவர்மெண்ட்டும் நெல் கொள்முதல் நிலையங்களை நாங்கள் புதிதாக அமைப்போம், நிரந்தர கொள்முதல் நிலையங்கள் அமைப்போம்னு இல்லை. தார்பாய் ஷீட் வாங்கி தருவோன்றாங்க. அப்போ இந்த பார்வை இருக்குல்ல, இது தவறான விஷயம். கொள்முதல், தற்காலிக கொள்முதல் தான் நிலையங்கள் தான் அமைப்பாங்க. ஏன்னா
உடனே கட்டி டக்கு டக்குன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை மூடிட்டு போயிடுவாங்க. சில இடங்கள்ல நிரந்தர கொள்முதல் நிலையங்கள் இருக்கும். நான் இன்னொன்னு சொல்றேன், விவசாயத்துல என்ன தேவை, நம்ம எங்க மிஸ் பண்றோம்னு. 3 வேளாண் சட்டங்கள்னு ஒண்ணு வந்தது இல்ல, அதுல பிரதான இது வந்து சேமிப்பு கிடங்கு. கடுமையா எதிர்த்தாங்க. நீங்க விவசாயிகள் சார்ந்தவர்கள் தான், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தக்காளி சில நாளுக்கு முன்னாடி ஆந்திரால உரிய விவசாய விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல கூட்டிட்டு போனதை பார்த்தோம். அவன் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி அஹ், விவசாயம் பண்ணி தக்காளியே உதாரணமா சொல்றேன், ஒரு பாக்ஸ்க்கு 30 ரூபா அடக்க விலை ஆகுது. 40 ரூபா கிடைச்சா போறதும் சந்தை கொண்டு வரான், 20 ரூபா தரேன்றாங்க. அசல்லையே 10 ரூபா லாஸ். என்ன பண்ணுவான்? போடா அப்படின்ட்டு கீழே கொட்டினாலும் கொட்டிட்டு போறேன்ட்டு போவான். இதே சேமிப்பு கிடங்கு, குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு இருந்தால் நீங்க உங்களுடைய அஹ், அடக்க விலையை விட கூடுதலா வர்ற வரைக்கும் நீங்க சேமிக்கலாம். நல்ல விலை வரும்போது அதை விற்கலாம். இந்த மாதிரி சிஸ்டங்களுக்கெல்லாம் நம்ம இன்னும் வரல. பல ஸ்டேட்டுகள் வந்திருக்காங்க, தமிழ்நாடு இன்னும் அதை நோக்கி நகரல. ஏன் நகரலன்னா, புதிய யோசனைகளை கேட்கறதுக்கே அரசுகள் முன்னெல்லாம் இல்ல. இந்த அரசு கொஞ்சம் கேட்கறாங்க, சில விஷயங்கள்லாம் சொன்னா கேட்கறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னொன்னு புதுசா வந்திருக்காங்க. அப்ப அவர்களுக்கு சொல்லணும். இன்னொரு பிரச்சனை என்ன, சிஸ்டம், அதிகாரி ரெட் டேபிஸ் சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது அங்க இருக்கிற சேரை இது வரைக்கும் அந்த வழியா போய் இந்த வழியா தான் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் இப்படி நேரம் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் வேலை முடியணும். இல்ல சார், நீங்க பாத்தீங்கன்னா நாங்களாம் முன்னாடி அப்படிதான் செய்வோம், அப்படிதான் கொண்டு போவோம். இந்த சடங்கு மனநிலைன்னு சொல்லுவாங்க. ஒரு துறவி தவம் பண்ணுவாராம். அப்போ பூனை ஒண்ணு குறுக்க ஓடிட்டோம்னா அதை பிடிச்சி கட்டி வைன்னு வரோம். டெய்லி என்ன பண்ணுவாங்களாம், அந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூனையை தேடி கண்டுபிடிச்சி கட்டி வச்சிருவாங்க. ஏன்னா தொல்லை கொடுக்கணும். கொஞ்ச நாள் பொறுத்து துறவி செத்து போயிடுவாரு, அடுத்து ஒருத்தர் வந்துருவாரு பொறுப்புக்கு, பூனையும் எங்கேயோ ஓடி போயிடும். ஆனால் நம்ம சடங்கு மனப்பான்மை இல்ல, தவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கடா பூனைன்னு தேடுவாங்க. ஏன்? ஏன்பா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பூனையை கட்டணும்பா, உடனே எங்கேயோ இருந்து ஒரு பூனையை பிடிச்சோன்னு கட்டுவாங்க. ஒரு விஷயம் எப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் அந்த ரெட் பெஸ்ட் மைண்ட்னுவாங்க. பேப்பர்ல இருக்கிறத நான் பண்ணுவேன் அப்படின்னு. நடைமுறை தான் எங்கேயும் ஜெயிக்கும். அதிகாரிகள் இன்னைக்கு எப்படி இருப்பான், அமைச்சரே ஏதாவது சொல்லணும் கூட, சார் அப்படி இல்லை சார், சார் இது இப்படி சார். இந்த தொழிற்சங்கவாதிகள் இந்த இது புரிஞ்சக்காக என்ன பண்ணுவான் சார், அது போராட்டம் நடத்துவான் சார், இல்லை சார். இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி நம்ம வர வேண்டியிருக்குது. இளைய சமுதாயம் சிந்திங்க, புதுசா யோசிங்க, எதையும் சந்தேகப்படுங்க, யோசிங்க, நல்ல விஷயம். அதை விட்டுட்டு இதுலயே போனோம்னா இன்னும் ஒரு 20 வருஷம் பொறுத்து நம்மளுடைய பசங்க வந்து மாத்துற மாதிரி இருக்கும். தான் பிரச்சனை.